Taste the Daily. இரண்டாயிரத்து 22ஆம் ஆண்டு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசிய பேச்சை இங்கே நினைவு கூற வேண்டியிருக்கிறது. காவல் நிலைய மரணங்களே இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையை ஏற்படுத்தி தாருங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். குற்றங்களை குறைக்கும் துறையாக இல்லாமல் குற்றங்கள் நடைபெறாத சூழலை உருவாக்கும் துறையாக நீங்கள் இருக்க வேண்டும். இந்த விழா நடந்தபோதே காவல் நிலைய மரணங்கள் நடந்து கொண்டுதான் இருந்தது தமிழகத்தில். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 2021ஆம் ஆண்டு சென்னையில் விக்னேஷ் மரணம் தொடங்கி இன்று வரை இந்த காவல் நிலைய மரணங்கள் என்பது புதிதில்லை என்றாலும் அவ்வப்போது விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்படுபவர்களின் மரண செய்தியை பார்க்கும்போது அதிர்ச்சியை தானே நமக்கு கொடுக்கிறது. இதை பற்றி திமுக மூச்சு கூட விடுவதில்லை. இதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு என்ன கவலை இருக்க போகிறது? முதல்வர் தன் கையில் வைத்திருக்கும் காவல்துறையிலேயே இப்படிப்பட்ட அநியாயங்கள் நடக்கின்றன. ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அப்படி என்னதான் பெரிய வேலை இருக்க போகிறது முதல்வருக்கு? இதோ இப்போது கூட திருச்சி மத்திய சிறையில் திராவிடமணி என்ற நபர் உயிரிழந்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. விடியா திமுக ஆட்சியில் காவல் நிலைய மரணங்கள் என்பது தொடர்கதையாகிவிட்ட நிலையில் காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக சொல்லும் விடியா திமுக முதல்வரோ தன் வாரிசுக்கு முடிசூட்டுவதில் மட்டுமே கவனம் செலுத்துவதை அழுத்தமாகவே கண்டித்திருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. விசாரணை படம் பார்த்து முடித்த கையோடு காவல் நிலையங்களில் நடக்கும் விசாரணை மரணங்கள், போலி என்கவுண்டர்கள் என எதையுமே அனுமதிக்க கூடாது என்று உருகி பேசிய ஸ்டாலினின் ஆட்சியில் தொடர்ந்து என்கவுண்டர்கள் ஒருபுறம், காவல் நிலைய விசாரணை மரணங்களும் தொடர்கின்றனவே. இதற்கெல்லாம் யார் அனுமதி கொடுத்தார்கள்? காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சரா, அல்லது அவரிடம் அனுமதி வாங்காமலேயே சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு இப்படிப்பட்ட அராஜகங்களை செய்து கொண்டிருக்கிறார்களா காவல்துறையினர்? அப்படியென்றால் தன்னை மீறி செயல்படும், தனக்கு கட்டுப்படாத காவல்துறை மீது என்ன நடவடிக்கை எடுத்தார் ஸ்டாலின்? எல்லாம் ஜீரோதான். ஆட்சியாளர்கள்தான் இப்படி என்றால், கடந்த அதிமுக ஆட்சியின் போது ஜெயராஜ், பென்னிக்ஸ் மரணத்திற்காக ட்விட்டரில் ஓலமிட்ட தமிழ் சினிமாக்காரர்கள் இப்போது கப்சுப் என்று இருக்கிறார்கள். 2021க்கு முன் எதற்கெடுத்தாலும் கருத்து சொல்லிக் கொண்டிருந்த திரைத்துறையினரின் தைரியம் இப்போது எந்த வட்டிக்கடையில் அடமானம் இருக்கிறது என்று கேட்கும் பாமர மக்களின் கேள்வியில் நியாயம் இருக்கத்தானே செய்கிறது. இதுபோன்ற விசாரணை மரணங்கள் வேறு ஆட்சியில் நடந்தால் கண்டிப்போம், அதுவே திமுக ஆட்சியில் நடந்தால் வரவேற்போம் என்ற ரீதியில் இருக்கிறார்களா தி சோ கால்டு மனித உரிமை ஆர்வலர்கள்? தவறு செய்தவர்களாகவே இருந்தாலும் காவல்துறை கைகளால் தான் தீர்ப்பு என்றால் நீதிமன்றங்கள் எதற்கு? விடியா திமுக ஆட்சியில் தமிழகத்தில் ஏன் தொடர்கிறது விசாரணை மரணங்கள் என்ற கேள்விகளுக்கு ஸ்டாலின் நிச்சயம் பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.